குட் மார்னிங். நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் பேசுகிறேன். ஆல் ஆஃப் யூ வெல்கம் டு அவர் மேக்ஸ் மேம் சேனல். தங்கம், நான் நடத்துகிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். 12th 5th சாப்டர். இதிலிருந்து 2 கணக்கு கேட்பாங்க ராஜா. 2 5 மார்க்கு கண்டிப்பாக கேட்பாங்க. ஆனால் இந்த 5th சாப்டரில் பார்த்தீங்கன்னா உனக்கு 2 5 மார்க் இருக்குது, ஒரு 3 மார்க் இருக்குது, ஒரு 2 மார்க் இருக்குது, 2 1 வேர்டு இருக்குது. 17 மார்க் இதில் இருக்குது சாமி. இது ஒன்றுமே இல்லை, கான்செப்ட் ஓரியன்டாக நல்லா தரவாக போட்டு 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 பார்த்த அப்படின்னா இதில் அசால்ட்டாக நீ 17 மார்க் வாங்கிக்கலாம். சொல்கிறது புரிஞ்சுதா தங்கம்? அப்பப்போ நடத்துகிறத அப்பப்போ படிச்சிங்க. சரி, இப்போ இன்றைக்கி பாருங்கள், அனாலிட்டிக்கல் ஜாமெண்ட்ரி 12th எக்ஸசைஸ் 5.2 7th சம் அவன் சொல்லியிருக்கான். ஸோ தட் என்ன சொல்லலாம், அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் டிஃபரன்ஸ் ஆஃப் த ஃபோக்கல் டிஸ்டன்ஸ். ஃபோக்கல் டிஸ்டன்ஸை டிஃபரன்ஸ் அப்படின்னா கழிக்கணும். ஃபோக்கல் டிஸ்டன்ஸை களி ஆஃப் எனி பாயிண்ட் பி ஆன் த ஹைபர்போலா. ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஒரு பாயிண்ட் பியிலிருந்து அந்த பாயிண்ட் ஹைபர்போலா மேலே இருக்கு, அதிபரவளையத்தின் மேலே இருக்கு. அதிலிருந்து வரைகிற ஃபோக்கல் டிஸ்டன்ஸு, அதாவது நல்லா பாருதா, பிஎஃப் எஃப்பி, இது எஃப்''பி. இதை கழிக்கிறது, இந்த கழிக்கிறதோடைய அப்சல்யூட் வேல்யூ இஸ் லென்த் ஆஃப் இட்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ். அது டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸோடைய லென்த்து. நமக்கு தெரியும் டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் பாரு, அலாங் எக்ஸ் ஆக்சிஸில் லென்த் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் 2a சாமி. உனக்கு தெரியுதா, ஏவிலிருந்து a' வரையும் இதுதான் டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ். அப்போ இது பாருங்கள், சென்டர்லேருந்து இது ஒரு ஏ, இது ஒரு ஏ, அப்போ 2a. அப்போ ஆன்சரே அவன் கொடுத்துட்டான். லென்த் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் 2a. அப்போ நம்ம 2aன்னு கொண்டாடணும். எதை? அதாவது எஃப்பி அதே மாதிரி எஃப்''பி. இந்த டிஸ்டன்ஸுக்கு இடையில இருக்கிற டிஃபரன்ஸ், இந்த டிஸ்டன்ஸை கழிக்கணும். எஃப்''பியிலிருந்து எஃப்பியை கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 2a வரணும். இதுதான் நம்ம கணக்கு. புரியுதா தங்கம்? இப்போ நீ ஒன்றுமே பாரு, இங்கே பிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன். இது எல்லாமே உனக்கு தெரியும். சென்ட்ரு 0,0, இது டைரக்ட்ரிஸு a/e, 0. அதே மாதிரி எஃப் ae, 0, a a,0, a' -a,0. இந்த பக்கம் எல்லாம் நெகட்டிவ் சைடு, இந்த பக்கம் எல்லாம் பாசிட்டிவ் சைடு. கண்ணன் நம்ம ப்ராப்பர்ட்டி பிரகாரம் FB/PM E. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ நம்ம கணக்குக்கு போகலாம். FB அதாவது ஃபோக்கல் டிஸ்டன்ஸ், FB / PM = E சாமி. எசன்ட்ரிசிட்டி அதாவது ஒரு ஃபோக்கல் டிஸ்டன்ஸும், இந்த ஒரு ஃபோக்கல் டிஸ்டன்ஸும் அப்புறம் அந்த பாயிண்ட்லேருந்து டைரக்ட்ரிஸுக்கு வரைகிற டிஸ்டன்ஸும், புரியுதா? அப்போ அதை டிவைட் பண்ணால் நமக்கு எசன்ட்ரிசிட்டி கிடைக்கும். இதுதான் பேசிக் ஃபார்முலா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ சாமி. ஒரு பாயிண்ட் பி இருக்குது அப்படின்னா அந்த ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை த டிஸ்டன்ஸ் ஆஃப் த டைரக்ட்ரிஸ் = E. சிமிலர்லி இதே மாதிரி அடுத்த இதுக்கு வரேன். அடுத்தது ஃபோக்கஸ்க்கு பார்த்தீங்கன்னா சாமி, F'' டிவைடட் பை PM'. அதனுடைய ஏக்க வரை M'. இங்கே இந்த ஃபோக்கஸுக்கு டைரக்ட்ரிஸ் இது, அதே இந்த ஃபோக்கஸுக்கு டைரக்ட்ரிஸ் இது. அப்போ இங்கே போடும்போது F, புரியுதா, FB/PMன்னு போடணும். இதை போட்டிங்கன்னா F''P/PM' = E. இது புரியுதா சாமி? இதிலிருந்து FP கண்டுபிடிக்கலாம். FB = E × PM. இது ஒரு ஃபோக்கல் டிஸ்டன்ஸு. அதே மாதிரி இதில் சாமி F''P = E × PM'. இது ஒரு ஃபோக்கல் டிஸ்டன்ஸ். இப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணணும். இதுதானே பெருசு. அப்போ F''P - FP டிஃப்ரென்ஸ் பாரு, டிஃப்ரென்ஸ்னால கழிக்கிறோம். அப்போ இது என்ன சாமி? EPM'
மைனஸ் இது இ பிஎம். அப்போ இதுக்குள்ளே இருந்து ஈயை காமனாக வெளியில் எடுத்துட்டா பிஎம் டேஸ் மைனஸ் பிஎம் வருதா? பிஎம் டேஸ் மைனஸ் பிஎம். இந்த பிஎம் டேஸ்லேருந்து பிஎம்மை கழிச்சோம்னா நமக்கு எம்எம் டேஸ். அப்போ இ ஈக்குவல் டு புரியுதா தங்கம்? எம்எம் டேஸ். புரியுதா சார்? பாரு சாமி, பிஎம் டேஸ். இந்த பிஎம் டேஸ்லேருந்து பிஎம்ஐ நீக்கிட்டோம்னா எம்எம் டேஸ். இந்த எம்எம் டேஸ் கீழே பேர் அப்படியே பேரலா இசட் இசட் டேஸும் எம்எம் டேஸும் ஈக்குவலாக தானே இருக்கும். அப்போ இதை வந்து இசட் இசட் டேஸ்னு போடலாம். இப்போ உனக்கே தெரியும் இசட் இசட் டேஸ் அப்படிங்கிறது இது ஒரு ஏஇ இது ஒரு ஏஇ. அப்போ இது ஒரு ஏ பை இ இது ஒரு ஏ பை இ. அப்போ 2a பை இ. அப்போ நமக்கு இ இன்ட்டு 2a பை இ. இப்போ இ கேன்சல் ஆயிரும். அப்போ நம்ம ஆன்சர் என்ன வந்துடும்? 2a. இதை தானே நிரூபிக்க சொல்கிறாங்க. ஹென்ஸ் நமக்கு ஆன்சர் 2a. இது லென்த் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ். புரியுதா? அப்போ டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் இட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆக்சிஸ் அப்படின்னு கடைசியாக கணக்கை வந்து நீ எழுதிடணும். அதுக்கு வந்து உனக்கு மார்க்கு கொடுப்பாங்க. ஹென்ஸ் புரியுதா தங்கம்? என்ன எழுதணும்? ஹென்ஸ் difference of the focal distance is length of difference of the focal distance is length of transfer axis. புரியுதா தங்கம்? இதுதான் மெயினு. நல்லா பார்த்துக்குங்க. இன்னொருக்கா சொல்லணுமா வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். அதாவது இதில் கணக்கே உனக்கு மெயின் வந்து இதுதான் சாமி, எஃப்பி பை பிஎம். அதாவது எஃப்பி கரஸ்பாண்டிங் டைரக்ட்ரிஸுக்கு வரைகிற பிஎம். எஃப்பி பை பிஎம் ஈக்குவல் டு இ. அதே மாதிரி எஃப் டேஸ், நான் சொல்கிறது புரியுது தங்கம்? எஃப் டேஸ் பி பை பிஎம் டேஸ் ஈக்குவல் டு இ. அப்போ இதிலிருந்து எஃப்பி கண்டுபிடி, இதிலிருந்து எஃப் டேஸ் பி கண்டுபிடி. எஃப் டேஸ் பியிலிருந்து எஃப்பியை களி, இயை காமனாக வெளியிடு. பிஎம் டேஸ் மைனஸ் பிஎம் அப்படின்னா நமக்கு எம்எம் டேஸ் வரும். அது இசட் இசட் டேஸ். அது 2a பை இ. அப்போ அடிச்சாச்சு. அப்போ 2a. அப்போ கேள்வியை பார்த்து அப்படியே நீ எழுதிடலாம். புரிஞ்சுதா ராஜா? தேங்க்யூ.